அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல 5 கொஸ்டின்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து பார்க்குறோம். இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், ஹவு மெனி லிட்டர்ஸ் ஆஃப் பெர் கேபிட்டா வாட்டர் அவைலபிலிட்டி இஸ் ப்ரொபோஸ்டு அண்டர் ஜல் ஜீவன் மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜல் ஜீவன் மிஷனின் கீழ் தனிநபருக்கு எவ்வளவு நீர் கிடைக்கும், எத்தனை லிட்டர்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வந்து கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ ஜல் ஜீவன் மிஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15, 2019 கொண்டு வந்திருப்பாங்க. 2024 வரைக்கும் இந்த திட்டம் நடைமுறையில் இருக்கும் சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா இப்ப எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 2028 வரைக்கும். தனி நபருக்கு வந்து பாத்தீங்கன்னா 55 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே அப்படிங்கிறது தான் இந்த எல்பிசிடி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். 55 லிட்டர் ஒருத்தருக்கு கிடைக்கும் தனி நபருக்கு. ஓகேவா? அதான் 55 லிட்டர்ஸ் பெர் கேபிட்டா பெர் டே அப்படின்னு சொல்லி இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது, விச் ஸ்டேட் கவர்மெண்ட் இஸ் செட் டு இன்ட்ரடியூஸ் ஸ்ரீ சக்தி ஸ்கீம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்ரீ சக்தி அப்படின்னு சொல்றோம், ஸ்திரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த திட்டம் வந்து யார் அனௌன்ஸ் பண்ண போறாங்க அப்படின்னா ஆந்திர பிரதேஷ் தான் கொண்டு வர போறாங்க. நம்ம எப்படி விடியல் பயணம் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் வச்சிருக்கோம். அந்த விடியல் பயணம் திட்டம் மாதிரியே ஆந்திர பிரதேஷ்ல அவங்க அரசாங்கம் கொண்டு வர திட்டத்தோட பேரு ஸ்ரீ சக்தி திட்டம். சரியா? அடுத்ததா, VinFast, an electric vehicle manufacturing company, has set up its plant in which of the following city அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வின்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து வியட்நாமை சேர்ந்த ஒரு நிறுவனம். சரிங்களா? ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனி. அவங்க அவங்களுடைய உற்பத்தி ஆலையை வந்து இந்தியாவில் ஒரு சிட்டியில கொண்டு வந்திருக்காங்க. அது எந்த சிட்டியில அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடியில கொண்டு வந்திருக்காங்க. சரியா? ஒரு வருஷத்துக்கு அவங்களால 50,000 காரை வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா, ஷிபு சோரன் who recently passed away served as the chief minister of அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சமீபத்தில் மறைந்த சிபு சோரன் எந்த மாநிலத்தின் முதல்வராக பதவி வகித்தார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த மாநிலம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜார்க்கண்ட் மாநிலத்தோட முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர் தான் சிபு சோரன். ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ட்ரைபல் லீடர்ஸ் அவர். சரியா? அடுத்தது, த ஃபர்ஸ்ட் எவர் டிஎன் ரைசிங் ஈவெண்ட் எ ரீஜனல் இன்வெஸ்ட்மெண்ட் கான்க்ளேவ் ஹெல்ட் இன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல் டிஎன் ரைசிங் நிகழ்வு ஒரு பிராந்திய முதலீட்டு மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா டிஎன் ரைசிங் அப்படிங்கிறது எப்படி குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் அப்படிங்கிறது இந்தியாவில் தமிழ்நாட்டில் நடக்குதோ அந்த மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு ரீஜனல் பிராந்திய அளவிலான முதலீட்டாளர்கள் மாநாடு தான் இந்த டிஎன் ரைசிங் அப்படிங்கிற மாநாடு. சரியா? அது ஃபர்ஸ்ட் டைமா எங்க நடந்துச்சு அப்படின்னா தூத்துக்குடியில நடந்திருக்கு. சரியா? இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.